அடுத்து இப்போ என்ன பண்ண போறோம் ஒரு நிமிஷம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த கரும்பலை டிஎன்பிஎஸ்சி சார்பா உங்க எல்லாரையும் வந்து வருக வருக வரவேற்கிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 6th தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? அந்த புக்ல இருந்து நம்ம பார்ப்போம். எது முக்கியம் இல்லை எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அடுத்ததா மேத்ஸ் ஒரு 20 கொஸ்டின் வந்து டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? அடுத்ததா ஒரு 5 டாபிக் கொடுத்தோம் இல்லையா, அது வந்து டிஸ்கஷன் பண்ண போறோம். படிச்சுட்டு வந்தீங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். அந்த டாபிக் போஸ்ட்ல பார்க்கலாம். இப்போ நம்ம 6th தமிழ் புக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம். குயிக்கா பாருங்க, நான் சொல்றது மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம படிச்சதான் 6th. ஓகேவா? நிறைய முறை படிச்சிருப்பீங்க. நம்ம எங்க தப்பு பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்றேன். அதே மாதிரி நம்மளுக்கு எங்க வராது, எந்த இடம் ஞாபகம் இருக்காது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? அந்த வரிகள் எல்லாம் சொல்றேன். அந்த வரிகள் மட்டும் நீங்க டக்குன்னு நோட் பண்ணிங்க, பார்த்து எழுதிக்கங்க. அப்படி இல்லைன்னா புக் இருந்தீங்கன்னா கூட நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு வகுப்புலையும் வந்து 9 இயல் இருக்கும். இப்போ 6th எடுத்தீங்கன்னா 9, அந்த மாதிரி 10th வரல 45 இயல் இருக்கும். அப்புறம் 11th 12th தமிழ் படிக்கணும் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ்னு ஒன்று இருக்கும், அட்வான்ஸ் தமிழ். அதுல இருந்தா வந்து இப்போ சமீபத்தில் கொஸ்டின் கேட்குறான். ஓகேவா? அதுல என்னன்னா எல்லா கலைகள் பத்தியும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது கவிதைகள் பத்தி அதுல நிறைய இருக்கு. அட்வான்ஸ் தமிழ் 11th 12th அட்வான்ஸ் தமிழ் கண்டிப்பா படிச்சாகணும். அதுவும் சிம்பிளா என்னென்ன வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம 6th தமிழ் புக்கை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இயல் என்ன இயல்? இதுல ஃபர்ஸ்ட் இயல் பாத்தீங்கன்னா தமிழ் தேன். ஓகேவா? இன்பத்தமிழ். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வந்து இயற்கை இன்பம். மூன்றாவது வந்து அறிவியல் தொழில்நுட்பம் எந்திர உலகம். ஓகேவா? இது மூணுத்தையும் நம்ம இப்ப பார்ப்போம், கொஞ்சம் குயிக்கா பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தமிழ் தேன். இந்த தமிழ் தேன் நீங்க படிக்க சொல்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் தேன் இன்பத்தமிழ். இந்த இன்பத்தமிழ்ல யாரோட கவிதை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன். இப்ப நம்ம இங்க படிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா பாரதிதாசன் சம்பந்தமான எல்லா விஷயம் படிச்சுக்கணும். பாரதிதாசன் சம்பந்தமான எல்லா விஷயமும் எங்க இருக்கு? ஆல்ரெடி ஒரு புக்கு போட்டு கொடுத்துருக்கு இல்லையா, அந்த புக்ல இருக்கு, அதை பார்த்துங்க. ஓகேவா? இதை பாருங்க. இது அந்த தமிழுக்கு அவர் எப்படிலாம் வந்து பேர் வச்சு கூப்பிடுறாரு, எப்படிலாம் வந்து அழைக்கிறாரு அப்படின்னு பாத்துங்க. இந்த பாட்டு இது சினிமா பாட்டாவும் இருக்கு. இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. இதை படிச்சாலுமே புரிஞ்சிடும். இந்த பாட்டை படிக்க சொல்லவே வந்து இது வந்து இன்ப தமிழ்ல தான் வருது, அதுக்கப்புறம் வந்து பாரதிதாசன் தான் எழுதினாரு அப்படின்ற விஷயம் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே? அதனால இந்த வரிகள் வந்து உங்களுக்கு அவ்வளவு வந்து கஷ்டமானதா தெரியாது. இந்த வரிகளை நீங்க வந்து கொஸ்டினா பாக்குறப்பவே என்னன்னா பாரதிதாசன் தான் எழுதினாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிகளை சொல்லணுமா? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இந்த மாதிரி படிச்சீங்க. இதுல என்னன்னா இந்த சொல்லும் பொருளும் பார்த்துங்க. ஓகேவா? நிர்மித்தன, உருவாக்கிய, விளைவு, வளர்ச்சி, சமூகம், மக்கள் குழு, அசதினா சோர்வு. ஓகேவா? இதெல்லாம் ஈஸியானதுதான். இதை நம்ம பார்க்க சொல்லி தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன ஒரு லைன் நீங்க தெரிஞ்சுக்கணும், இதுல என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழுக்கு வந்து அவர் எப்படிலாம் சொல்றாரு, அமுது, நிலவு, மனம், பால், வானம், தோல், வாழுன்னு சொல்லி சிறப்பு பெயர்களை வந்து தமிழுக்கு வந்து சொல்லி ஒரு பாட்டா படிக்கிறார். ஓகேவா? நூல்வெளி, பாரதிதாசனோட இயற்பெயர். நம்ம பாரதிதாசன் சொன்ன இல்லையா, பாரதிதாசனோட மொத்த தகவலையும் வந்து நம்ம படிக்கணும். ஆல்ரெடி புக்கு போட்டு கொடுத்துருக்கு, அதை பாருங்க. காமனான விஷயம் தான். இவரை பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு புரட்சி கவி. ஓகேவா? புரட்சி கவி பாரதிதாசன் சொல்லுவாங்க. பாரதியார் மேல இருந்த பற்றால இவர தாசன்னா அடிமை அப்படின்னு சொல்லி, பற்று அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பாரதியாருக்கு தாசனா இருந்து பாரதிதாசனா பேரை மாத்திக்கினார். ஓகேவா? இவரோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தின தாசன். அந்த சுப்புரத்தின தாசன் அவரு என்னென்ன கவிதை எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் கல்வி, கைம்பெண்ணு, மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஓகேவா? இதெல்லாம் எழுதியிருக்காரு. ஓகேவா? இவர் வந்து பாவேந்தர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பாடல் எங்கிருந்து எடுத்திருக்காங்க, இந்த இன்பத்தமிழ் எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா, இந்த பாரதிதாசன் கவிதைகள் அதுல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம பாரதிதாசனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமான ஒரு நூல் அப்படின்னா பிசிராந்தையார் நாடக நூல். ஏன்
சாகித்ய அகாடமி வாங்கின நூல். இப்ப நீங்க சைட்ல நோட் பண்ணீங்க, பிசிராந்தையார் எந்த வருஷம் சாகித்ய அகாடமி வாங்கச்சு எழுதணும் நீங்க போயிட்டு இதெல்லாம். ஓகேவா? பிசிராந்தையார் சாகித்ய அகாடமி பெற்ற பாரதிதாசனோட என்ன நூல் அது? நாடக நூல். ஓகேவா? நாடக நூலா கவிதை நூலா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது நாடக நூல். எந்த வருஷம் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி கொடுத்தாங்கன்ற விஷயத்த நீங்க வந்து எடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, இதுல தமிழே உயிரே அடுத்ததா கீழே ஒரு கற்றவை கற்ற பெண் அதுல இருக்கு இல்லையா? அதுல பாருங்க, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழ் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். ஓகேவா? இந்த லைனு ஞாபகம் வச்சுங்க. இதுல எந்த லைன் வேணாலும் கொடுக்கலாம். தமிழே உயிரே வணக்கம் அப்படின்னா நம்ம என்ன காசி ஆனந்தன் சட்டன் ஞாபகம் வந்துடும். ஆனா இதுல என்ன சொல்றோம்? அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டு லைன் அங்க கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், இது நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த பிரிச்சு எழுதுங்க. அந்த ஸ்டார்டிங்ல எழுதாதீங்க. தமிழே உயிரே வணக்கம் தான் தெரிஞ்சிடும். தெரியாத லைன் தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வு கசக்கும் புளிக்கும், இப்படின்னு பிரிச்சு படிச்சுங்க. இப்படி வந்துச்சுன்னா காசி ஆனந்து அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஞாபகம் வரணும். கண்டிப்பா ஞாபகம் வரணும். ஓகேவா? இதுக்காக தனியே போயிட்டு எங்க ஏதுன்னு யோசனை இருக்கக்கூடாது. இந்த வரிகள் படிக்கிறப்பவே வந்து இந்த 6th புக்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மைண்ட்ல ஞாபகம் வரணும். ஓகேவா? இது உங்களுக்கு ஞாபகம் வரல, புக்ல படிச்சு ஞாபகம் வரலன்னா இந்த வரிகளை வந்து நோட்ல எழுதிக்கணும். நோட்ல எழுதிட்டு அதை வச்சு படிங்க, உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அப்புறம் பாருங்க, இது வந்து புக் பேக் கொஸ்டின் கண்டிப்பா முக்கியம். நீங்க படிச்சுட்டு எல்லா கொஸ்டினுக்கும் வந்து ஆன்சர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஏற்ற தாழ்வற்ற என்ன அமையணும்? சமூகம் அமையணும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து நிலவென்று. தமிழ் பிளஸ் எங்கள் அமுதென்று, அமுது கூட்ட என்று. செம்பயிர் செம்மை கூட்ட பயிர். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, இதை வந்து பொறுப்புகளை கேட்பான். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். மற்றதெல்லாம் குறுவினா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தது இயல் 1ல 2வது தமிழ் கும்மி. ஓகேவா? இந்த தமிழ் கும்மி பாட்டு, கும்மி அடிக்கிற பாட்டு. ஓகேவா? இந்த பாட்டு இந்த இதுல யாரு எடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருஞ்சித்தனாரோட பாட்டு எடுத்திருக்காங்க. முடிஞ்சா இந்த பாட்டை வந்து நீங்க படிச்சு வச்சுக்கலாம். இதை வந்து பாட்டாவே படிக்கலாம். ஓகேவா? கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையேறு கும்மி கொட்டுங்கடி, இளம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டா படிக்கலாம். திடீர்னு இதுல எங்க கேட்கலாம்னா, ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றன் நூல் பல கொண்டதுவாம். இந்த வரிகள் எங்க எழுதிங்க, இந்த வரிகள் எங்க கும்மி அடின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவருதான் பெருஞ்சித்தனார் தான் தமிழ் கும்மியில வருது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா இந்த லைனை எழுதிங்க, ஊழி பல நூறு கண்டதுவாம், ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றென்னும் நூறு பல கொண்டதுவாம். இந்த வரிகளை வந்து எழுதிங்க. ஓகேவா? அடுத்ததா வந்து பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்று அழியாமலே நிலை நின்றதுவாம். இத இடையில வர வரிகளை 2 எழுதிங்க. தனித்தனியா கேப் போட்டு எழுதிங்க. ஒரு முறை நீங்க புக்ல படிச்சாலும் சரி, நீங்க எழுதுற வரிகளை எக்ஸாம் போக சொல்ல இந்த நோட்ல எழுத சொல்றது காரணம் அதுதான். அது எக்ஸாம் போக சொல்ல படிச்சுட்டு போகலாம். ஓகேவா? இந்த கும்மி அடின்ற வரத்தை விட்டு இந்த பொய் அகற்றும் உள்ள கூட்டருக்கும் அன்பு பூண்டவரும் இந்த பாட்டிருக்கும், இதெல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இந்த பாடல்ல தான் வருது அப்படின்னு சொல்லி. ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், மேதினி உலகம், மேதினா மேதி எருமை, மேதினா உலகம், மேதினா எருமை. ஓகேவா? ஊழி நீண்ட பேரு காலப்பகுதி, உள்ள பூட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த தமிழ் கும்மி, இந்த தமிழ் கும்மி வந்து அதுக்கு வந்து வாணிதாசன் ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க.
வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அன்னால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தார் வாழ். இது இந்த பாட்டு வந்து எல்லாம் தோன்றி தோன்றின்னு வரும். ஓகேவா? இத நீங்க கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து பசங்க மனப்பாட பகுதியா இருக்கும். ஓகே, மனப்பாட பகுதி இல்லை இருந்தாலும் இந்த பாட்டுகள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வாணிதாசன் இப்போ அந்த பெருஞ்சித்தனர். பெருஞ்சித்தனர் என்னன்னு சொல்லுவாங்க? பாவலர் ஏறு. இயற்பெயரு துரைமாணிக்கம். ஓகே, மாணிக்கம் துரைமாணிக்கம்னு சொல்லுவாங்க. இந்த வாணிதாசன். வாணிதாசனுக்கு இயற்பெயரு அரங்கசாமி ஏத்திராசுலு. ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப நீங்க இங்க படிக்கிறப்பவே வாணிதாசனை பத்தின மொத்த நிகழ்வுகளை வந்து படிச்சுட்டு வந்துடணும். அவர் என்னென்ன நூல்கள் எழுதினாரு, ஓகேவா, என்னென்ன கவிதை நூல்கள் எழுதினாரு, முக்கியமான நூல் என்னென்ன, எல்லாமே இங்க படிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி பெருஞ்சித்தனாரை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும், அவரோட சிறப்பு பெயர்கள்லாம். ஓகேவா? அடுத்தது நூல்வெளி. பெருஞ்சித்தனாரோட இயற்பெயரு மாணிக்கம், பாவலர் ஏறு அப்படின்ற சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுகிறார். இவர் எழுதின கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து. ஓகேவா? இதெல்லாம் பல முறை கேட்ட கேள்வி. பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளாரு. இதுல பார்த்தோன்னா தேன் தமிழ், தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இதெல்லாம் வந்து அவரோட இதழ்கள். அதெல்லாம் வந்து நூல்கள், இதுல வந்து இதழ்கள். ஞாபகம் வச்சுங்க, அது எழுதிங்க. தேன் சிட்டு, சரி, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஓகேவா? இந்த இதழ்களை எல்லாம் வந்து நடத்திருக்காரு. ஓகேவா? இப்போ இந்த தமிழ் கும்மி பாட்டு எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா கனிச்சாறு அப்படின்ற நூல்ல இருந்து இருக்கு. ஓகேவா? அடுத்தது தமிழ் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு பிளஸ் பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். எட்டு கூட்டல் திசை, எட்டிசை. எட்டு திசை, எட்டு திசை. அடுத்தது ஒரே நிமிஷம் இருங்க. அடுத்ததா என்னது? வளர்த்தமிழ். வளர்த்தமிழ். வளர்த்தமிழ்னா தமிழ் மொழியோட வளர்ச்சி, தமிழ் மொழி எப்படி செம்மொழியாச்சு அப்படின்ற ஒரு உரைநடை பகுதி இது. மொத்தம் வந்து நம்ம உலகில் வந்து 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஒரு மொழி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பேசுறதுக்கும் தன்னோட தகவலை வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கும் பயன்படுது. ஓகேவா? அதுல எல்லா மொழிக்கும் வந்து பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இருக்கா அப்படின்னா இல்ல. ஒரு சில மொழிகளுக்கு வந்து பேச்சு வடிவமும் கிடையாது, பேச்சு வடிவம் இருந்தாலும் எழுத்து வடிவமும் கிடையாது. ஓகேவா? நம்மளுக்கு நம்ம மொழிக்கு, தாய்மொழி தமிழுக்கு எல்லா வடிவமும் இருக்கு. ஓகேவா? இப்போ தமிழ் மொழிகளை பத்தி வந்து ஒரு சிலர் வந்து இந்த கூற்றுகள் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் எழுதிங்க. பாரதியார் என்ன சொல்றாருன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். எழுதுங்க ஒரு பக்கம். இது பல முறை கேட்ட கேள்வி. ஓகேவா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் இனிதாவது எங்கும் காணோம். அதுக்கு என்னன்னா தமிழ் மொழியை வந்து அவர் வந்து வியந்து கூறுறாரு. மூத்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லுது, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் என்கள் தாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை எழுதிங்க. இது எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா தொல்காப்பியம். சாரி, பாரதியார் தான்.
ம் ஆமா, பாரத தாயின் பெருமை பற்றி பாரதியார் சொல்லியிருப்பார். ஓகேவா, பாரதியார் தான் சொல்லியிருப்பார். அதாவது தொல்காப்பியம் வந்து சொல்லணும் அப்படின்னா, தொல்காப்பியம் வந்து எதுக்கு? இலக்கண நூல். ஓகேவா, ஒரு மொழிக்கு வந்து, அதாவது ஒரு சாலை விதிகள் பொதுவாக எப்படி தோன்றிருக்குன்னா, ஒரு சாலை உருவாக்குனதான் அதில் எப்படி பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாலை விதிகளை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரிதான் இலக்கண விதிகள் எப்படி தோன்றிருக்குன்னா, இலக்கியங்கள் முன்னாடி இருந்திருந்ததான் இலக்கண விதிகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்றோம். ஏன்னா தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த பழமையான ஒரு இலக்கண நூல். ஓகேவா, தொல்காப்பியமே வந்து அவ்வளவு காலம் பழமையானதுன்னா அப்ப நம்மளோட இலக்கியங்கள் எவ்வளவு காலத்துக்கு பழமையானது அப்படின்னு குறிக்கிறது தான் இந்த விளக்கமே. ஓகேவா, அடுத்ததா பாருங்க, இதுல நம்ம மேற்கொண்டு அதுக்கு படிக்க வேண்டியது பார்த்தோம்னா, உயிர்மை எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி. ஓகே, உயிர்மையும் எளிய மொழி. எளிய மொழி தமிழ் வந்து எளிய மொழின்னு சொல்றாங்க. எப்படி எளிய மொழின்னு சொல்றாங்க? உயிரும் மெய்யும் உருவாகும், அதை ஒன்று சேர்ந்து உயிர்மை உருவாகுது. ஒரு எழுத்தும் வந்து அப்படியே அதை சொன்னாலுமே வந்து வார்த்தை உருவாகும். இப்ப ஆ மு து அப்படியே ஒன்னா சேர்த்து பச்சோம்னா அமுது, படிக்கிறதுக்கும் எழுதுவதற்கும் எளிமையான மொழி அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி வந்து வலஞ்சொலி மொழி அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளை வந்து வட்டெழுத்து வலஞ்சொலின்னு சொல்லுவாங்க. வலது பக்கம் தான் வந்து எழுதுவோம். ஓகேவா, தமிழ் எது வந்தாலும். இடஞ்சொலிகள்ல பார்த்தோம்னா ஒரு சில எழுத்துக்கள் இருக்குது. ஓகேவா, அதுல வலஞ்சொலி எழுத்துக்கள், இளஞ்சொலி எழுத்துக்கள். வலஞ்சொலி எழுத்துக்கள்னா வலது பக்கம் இப்படி பிரிக்கும், எல்லாத்தையுமே இப்படி போகும். ஆரம்பிக்கிறப்போ வலது பக்கம் போகும். ஓகேவா, ஓ, அப்புறம் நா ஞா. இடது பக்கம் சுருக்கிறது பாத்தீங்கன்னா டா, இடது பக்கத்துல போகும். யா, ஓகேவா, ழா. இதெல்லாம் வந்து இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் அப்படின்ற சொல்லு தொல்காப்பியத்துல எங்கிறதுனா, தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்துல ஒரு 386வது பாடலா வந்து இருக்குது. ஓகேவா, தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்லு வந்து சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்துல இமைகடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லி வஞ்சி காண்டத்துல 165வது பாடலா வந்து இருக்குது. ஓகேவா, தமிழன் அப்பர் தேவாரம், அப்பர் தேவாரம் தமிழன் அப்படிங்கிறது. அப்பர் யாரு? திருநாவுக்கரசர். ஓகேவா, அப்பர் தேவாரம் அப்படிங்கிற நூல்ல தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் அப்படின்ற ஒரு பகுதியில வந்து 23வது நூலா வந்து இருக்குது. ஓகேவா, சீர்மை மொழினா எல்லாத்தையும் வந்து உயர்ந்த கண்ணோட்டத்துல பாக்குறது. ஓகேவா, அக்ரிணைனா உயர்திணை அக்ரிணை ரெண்டு இருக்கு இல்லையா, ரெண்டு திணைகள் இருக்கு இல்லையா, அந்த உயர்திணை அக்ரிணை. உயர்திணையை நம்ம உயிருள்ள பொருளை உயர்திணைன்னு சொல்றோம். ஓகே, உயிர் இல்லாத பொருளை அக்ரிணைன்னு சொல்லுவோம். ஓகேவா, உயிரில்லாத பொருளை வந்து என்ன சொல்லலாம், தாழ்திணை அப்படின்னு சொல்ல. அதே உயிரில்லாத பொருள் என்னன்னா தாழ்திணைன்னு தான் சொல்லணும். பொதுவாகவே எதிர்ச்சொல் என்னது? உயருக்கு எதிர்ச்சொல்லு தாழ். ஒரு பொருளை உயரா சொல்லலாம், அடுத்த பொருளை வந்து தாழ்வாக சொல்லணும். ஓகேவா, தாழ்திணைன்னு தான் சொல்லுவோம். ஆனா நம்ம தமிழ் உயிரில்லாத பொருளையும் தாழ்வா சொல்லாம அக்ரிணை, அல்லனா உயர்வு இல்லாத அப்படின்னு மீன். ஓகேவா, திணை. ஓகேவா, திணை, அதனால உயர்வு இல்லாத திணை அப்படின்னு சொல்லி அந்த அதையும் அப்படிதான் சொல்லுது. அதே மாதிரி வந்து பாகற்காய் வந்து கசப்பு சுவையுடையது. ஓகேவா, இந்த பாகுனா இனிப்பு, அல்லு அந்த கசப்பு சுவையை கூட சொல்லாம என்ன சொல்லுவோம், இனிப்பு அல்லாத காய், அதுக்கு மீனிங். அதனாலதான் பாகற்காய் அப்படின்னு சொல்லி. எதுக்குன்னா ஒரு தாழ்வான விஷயத்தையும் வந்து உயர்வுபடுத்தி சொல்றதுனால வந்து இது சீர்மை மொழி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அப்புறம் வளமை மொழினா நல்ல வளர்ந்திருக்கிற மொழி. ஓகேவா, எல்லா வளங்களும் இருக்கிற மொழியை வந்து வளமை மொழி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா நூல்களும் இருக்கு. எவ்வளவு நூல்கள் இருக்கு? பழைய சங்ககால நூல்கள் இருக்கு, தொன்மை கால நூல்கள் நிறைய இருக்கு. ஓகேவா, அதுல ஒரு சில நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு பொருளுக்கும் வந்து பெயர் சொல்றது தமிழின் சிறப்பு. ஓகேவா, அதே மாதிரி அந்த பூவோட 7 நிலைகளையும் வந்து சொல்லியிருக்கும். அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு சொல்லுக்கு வந்து பல பொருள் கொடுக்கிற பண்பு வந்து தமிழ் மொழிக்கு இருக்கு. ஓகேவா, மா அப்படின்ற அந்த சொல்லுக்கு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்னென்ன எல்லாம் இருக்கு?
மரம், விலங்கு, பெரிய திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஓகேவா? இது இருக்கு. அடுத்தது வளர்மொழி. வளர்மொழினா மொழி வந்து தானா வளரும். ஓகேவா? நம்ம மொழி எப்படிலாம் வளர்க்கும், எப்படிலாம் வந்து என்னென்னலாம் வளர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதா வளர்மொழி. ஓகேவா? இயல் தமிழ். இயல் தமிழ் என்ன? இயற்றமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். ஓகேவா? இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை வந்து சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை தாண்டினா செய்யுள், கவிதை, புது கவிதை, புலிப்பா, கட்டுரை, புதினம், சிறுகதை, இந்த மாதிரி வடிவங்கள்லாம் வந்து இருக்கு. ஓகேவா? இப்ப புதுசா அறிவியல் தமிழ், கணினி தமிழ் அதுவும் வந்து இருக்கு தமிழ்ல. இதுல பாத்தீங்கன்னா தாவர இலை பெயர்கள் இது முக்கியமானது. இந்த பகுதி வந்து கண்டிப்பா நீங்க ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த பகுதியை ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலம், ஆலமரம் தான் ஆள், ஆள், அரசு, மா, பலா, வாழை இதனோட அந்த தாவர இலைகளை என்ன சொல்லுவாங்கன்னா இலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் கீரைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பா கேட்பான் நம்மளுக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா நம்ம வந்து மார்க்கை விடக்கூடாது, தப்பே பண்ணக்கூடாது. சரியா? அருகு, கோரை இதெல்லாம் வந்து புல்லு. ஓகேவா? நெல்லு, வரகு, தாள், மல்லி, தாழை, தழை. ஓகேவா? சப்பாத்தி கல்லி, தாழை இதெல்லாம் வந்து மடல்னு சொல்லுவாங்க. சப்பாத்தி கல்லி மடல், தாழை மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பு, நாணல்லாம் தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. பனை, தென்னையில ஓலை, கமுகு, கூந்தல். கமுகுனா கூந்தல், கமுகுனா பாக்கு. ஓகேவா? அதனோட தாவர இலை பெயர் வந்து கூந்தல், கமுகம் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் புதுமை மொழி. புதுமை மொழினா நம்ம அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்துற மொழி தான் வந்து புதுமை மொழி. நம்ம எல்லாத்துலயும் வந்து தமிழ் யூஸ் பண்றோம். ஓகேவா? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு எல்லாத்துலயும் சர்ச் இன்ஜின்ல ஏதாச்சும் தேடணும்னா தமிழ்ல கூட டைப் பண்ணி நம்மளால தேட முடியுது. தமிழ்ல அப்ளிகேஷன்லாம் நிறைய இருக்கு. ஓகேவா? அதனால எல்லாத்துலயும் வந்து நமக்கு வந்து தமிழ் வந்து பயன்படுது. ஓகேவா? அறிவியல் தொழில்நுட்ப மொழி அடுத்தது அதேதான் கணினி மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ் எண்களை அறிவோம். இந்த தமிழ் எண்களை கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கா ஒண்ணுனா கா மாதிரி போகணும். ஓகே? ரெண்டுனா அந்த ரெண்டு இப்படி சுழிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஊ. மூணுனா மூணு இப்படி வருது இல்லையா, அந்த மூணை இப்படி போட்டிருக்கோம். ஓகேவா? நாலு, நாலுக்கும் சாவுக்கும் சேமா இருக்கும் பாத்தீங்கன்னா சா. அஞ்சு, அஞ்சு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு இப்படி நம்ம சுழிப்போம், அதே மாதிரி தான் அந்த ரூவை ஃபுல்லா இப்படி இழுப்போம். ஓகேவா? ஆறு, ஆறு வந்து பாத்தீங்கன்னா இப்படி போவோம், அதே மாதிரி சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏழுக்கு ஏ. ஓகேவா? எட்டுக்கு ஆ ஞாபகம் வச்சுங்க. எட்டு ஏன் மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, ரெண்டு வட்டம் இருக்குது இல்லையா, அது எட்டா கன்வெர்ட் பண்ணுங்க. 9 கு ஞாபகம் வச்சுங்க. 10 ஒண்ணுக்கு 0க்கும். ஓகேவா? ஒண்ணுக்கு என்னது கா, அது பக்கத்துல சின்னதா ஒரு 0 போட்டீங்கன்னா 10. ஓகேவா? இது எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கணினியில யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எழுத்துக்களை வந்து கணினியில ஃபீட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து தமிழா வந்து வரும். அடுத்ததா இதை ஒரு முறை படிச்சு வச்சுங்க. ஓகேவா? வேளாண்மை. வேளாண்மையில வந்து எந்தெந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு, எப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்ன வழக்குல இருந்த சொற்கள். ஓகேவா? வேளாண்மை என்னென்ன நூல் இருக்கு? கலித்தொகையில 101வது பாடல, திருக்குறள்ல 81வது திருக்குறள்லயும் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி உழவர், நற்றிணை. ஓகே? பாம்பு, குறுந்தொகை. வெள்ளம், 18, முதலை, குறுந்தொகை. இப்ப நீங்க என்ன பண்ணா பாம்பு, முதலை இதெல்லாம் இதெல்லாம் வரப்போ அது எந்த நூல்ல வருது அப்படின்னு சொல்லி ஒரு நீங்களா எழுதி ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பா. இதுல இருந்து திடீர்னு கேள்விப்பா இங்க இருந்து கேட்பானாலும் நம்ம சொல்ல முடியாது, கேட்டுட்டானா தப்பு பண்ண விடும். இதெல்லாம் ஈஸியா படிக்கிற இடம். ஓகேவா? ஊர் அடுத்தது எங்க? தொல்காப்பியம். 4 கோடை, அகநானூறு, உலகம். உலகம் வந்து தொல்காப்பியம், கிளவியாக்கம். தொல்காப்பியத்துல கிளவியாக்கம். ஓகேவா? திருமுருகாற்றுப்படை. அதுக்கப்புறம் அன்பு, அது தொல்காப்பியத்துல கலவியல் 110. அதுக்கப்புறம் திருக்குறள் 84. அதுக்கப்புறம் உயிர், மகிழ்ச்சி, மீன். பொதுவா பாருங்க அந்த விலங்கினங்கள்லாம் வந்து குறுந்தொகையில வருது. அது இது மொத்தமா ஒரு முறை படிச்சு வச்சுங்க. ஓகேவா? அடுத்ததா இந்த பிறந்த நாள் வாழ்த்து. இது தெரியாத ஆளே கிடையாது.
ஓகேவா? இன்னைக்கு எல்லா பர்த்டே ஃபங்க்ஷன்லயும் இந்த பாட்டை போட்டுவிட்டு தான் வாழ்த்து சொல்றாங்க தமிழ்ல. அதை பாடினது யாரு? அறிவுமதி. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த பிறந்தநாள் வாழ்த்து பாடினது யாருன்னா அறிவுமதி. தொன்மை எனும் சொல்லின் பொருள், தொன்மைனா பழமை, பழமையானது. ஓகேவா? இடப்புறம் அப்படின்னா இடம் கூட்டல் புறம். சீரிழமை சிலம்பு பிளஸ் அதிகாரம், சிலப்பு அதிகாரம். கணினி பிளஸ் கணினி தமிழ். ஓகேவா? தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். யார் சொன்னது? பாரதியார் சொல்லியிருப்பாரு. மாக்கு என்னென்ன சொன்னோம்? விலங்கு. அதுல இருக்கிற மா அந்த எழுத்துக்கு அடிக்கடி வரும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? கண்டிப்பா அதை எப்ப கேட்டாலும் நம்ம சொல்லணும். அடுத்ததான் கனவு பலித்தது. கனவு பலித்தது இது வந்து ஒரு அத்தைக்கு எழுதுற ஒரு கடிதம். ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த கனவு பலித்ததுல தமிழ் வழியில கல்வி படித்தா யார் வேணாலும் எந்த துறையில வேணாலும் வேலைக்கு போகலாம், சயின்டிஸ்டா கூட ஆகலாம், நாசாவுக்கு போகலாம், இஸ்ரோவுக்கு போகலாம் அப்படின்ற ப்ரூவ் பண்ற ஒரு கதை, அதாவது கடிதம் தான் இது. இதுல அவங்க என்னென்னலாம் படிச்சாங்க, எப்படி எப்படிலாம் படிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தமிழ் வழியில படிச்சாங்க, சின்ன வயசுல இருந்து எப்படி அவங்கள அறிவை வளர்த்துக்கினாங்க, தமிழ்ல அதுக்கான புத்தகங்கள் இருக்கு, எல்லா விஷயத்தையும் இதுல சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பகுதியில ஒரு சில கவிதை, அதாவது வரிகளை வந்து கொடுத்திருப்பாங்க. இதை நீங்க எழுதிக்கணும், கண்டிப்பா எழுதுங்க. நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு எந்த நூல்ல கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல கொடுத்திருக்கு. ஓகேவா? இந்த நூலை எழுதிங்க. இதை கேட்டுட்டானா தொல்காப்பியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதாவது ஐம்பூதங்களை பத்தி தொல்காப்பியத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி அடுத்ததா பாத்தீங்கன்னா கடல் நீர் முகந்த கமஞ்சு எழிலி அப்படின்னு சொல்லி கார் 40 கொடுத்திருக்கு. ஓகேவா? கார் 40 கொடுத்திருக்கு. அது எழுதுங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சு எழிலி. எழுதுங்க 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 சூர்யா. நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு. ஓகேவா? வேற எதுல லைன் வருது பாரு. சரி பாருங்க, அடுத்ததான் கடைசி என்ன இருக்கு? கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெடுவெளி ஊசி, இந்த ஊசியை வச்சு மருத்துவம் பார்த்ததா அப்படின்னு சொல்லு, அதாவது தையல் போட்டதா சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சைட்ல இருந்து பாத்துங்க. இந்த மாதிரியான வரிகள் தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. இது நீங்க நோட்ல எழுதிக்கணும். நோட்ல எழுதி வச்சு படிக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். எழுத மாட்டீங்களா? எழுதுங்க. எழுதிட்டீங்களா? நோட்ல எதுக்கு இது கண்டினியூவா இந்த நோட்டை நீங்க எடுத்துட்டு வரணும். ஓகேவா? ஒரு இதுக்கும் ஒரு செஷனுக்கும் அந்த நோட்டை எடுத்துட்டு வரணும். இந்த வரிகள் வந்துச்சுன்னா இதுலதான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னன்னா, கலீலியோ கண்டுபிடிக்கிறாரு இல்லையா, ஒரு சின்ன உருவத்தை பெருசு பண்ணி பார்க்க முடியும்னு. அதை வந்து திருவள்ளுவர் மாலையிலேயே வந்து சொல்லியிருக்கு. என்னது? திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இந்த வரிகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த கதையோட முக்கியமான கருத்துரு என்னன்னா, தமிழ் வழியில பயின்றா பெரிய அறிவியல் அறிஞரா கூட ஆகலாம், ஆய்வாளரை கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான உதாரணம் தான் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம், APJ அப்துல் கலாம். அடுத்தது இஸ்ரோ தலைவர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவரு. அதுக்கப்புறம்
கை சிவன், கே சிவன் சொல்லுவாங்க. ஓகேவா? இவரும் தமிழ் வழியில பயின்றவர் தான். ஓகேவா? அதனால அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம தமிழ் வழியில படித்தோம்னா 20% இடஒதுக்கீடு நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? அது நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த 20% இடஒதுக்கீடுனா சென்ட்ரல்ல நான் வந்து தமிழ் படிச்சுட்டேன் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த கல்வி தகுதி என்ன நிர்ணயம் பண்றாங்களோ முதல் வகுப்புல இருந்து அந்த இறுதி வகுப்பு வரை, இப்ப டிகிரி குரூப் இருக்கு அப்படின்னா டிகிரி வரல தமிழ் மீடியம் படிச்சிருந்தாதான் எலிஜிபிள். என்ன சரியா? ஓகே. அடுத்ததா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இயல் 1லேயே தமிழ் எழுத்துக்கள் இலக்கணம். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஓகேவா? இதெல்லாம் தூக்கத்தில் எழுத்து கேட்ட 8 வச்சு கேட்ட கூட சொல்லணும். ஓகேவா? இதுல உயிர் எழுத்துக்கள்னா என்ன, மெய் எழுத்துக்கள்னா என்ன நம்மளுக்கு தெரியுமா? தெரியணும். ஓகேவா? உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 12. மெய் எழுத்துக்கள் 18. ரெண்டும் சேர்ந்தா உயிர்மெய் எழுத்துக்கள். ஓகேவா? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் ரெண்டும் சேர்ந்து உருவாகிறது உயிர்மெய் எழுத்துக்கள். அது எவ்வளவு? உயிர்மெய் எழுத்துக்கள் 216. ஓகேவா? முதன்மை எழுத்துக்கள் தான், முதல் எழுத்துக்கள் முதன்மை எழுத்துக்கள் தான் வந்து 30. 12 பிளஸ் ஒரு 18. ஓகேவா? உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து 30. இதுல எத்தனை நெடில் எத்தனை குறியில்? ஓகேவா? 5 குறியில் 7 நெடில் உயிர் எழுத்துக்கள்ல. ஓகேவா? எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப குறிக்கு ஒழிச்சா குறியில, நீண்டு ஒழிச்சா நெடில். உச்சரிக்க இந்த ஒரு எழுத்தையும் வந்து உச்சரிக்கிறதுக்கு வந்து ஒரு கால அளவு இருக்குது தமிழ்ல. ஓகேவா? அதனாலதான் வந்து எல்லாத்துக்குமே அளவு இருக்குது நம்ம தமிழ்ல. ஒரு சொல்ல எப்படி பேசணும், ஒரு எழுத்தை எப்படி உச்சரிக்கணும், அது எவ்வளோ நேரத்துல உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி கால அளவு இருக்கு. அதனாலதான் வந்து தமிழை வந்து சிறப்பான மொழி, செம்மொழி, ஓகே, தனிமொழி அப்படின்லாம் சொல்றாங்க. ஓகேவா? தனியே எந்த ஒரு மொழியோட உதவியும் இல்லாம நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மொழி வந்து தமிழ்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் இல்லாம ஒரு சில மொழிகள் வந்து தனித்து இயங்க முடியாது. ஓகேவா? அதெல்லாம் வந்து சார்ந்துதான், அதாவது ஒரு மொழியை சார்ந்து தான் இருக்கும். ஓகேவா? நம்ம தமிழ் மொழி அப்படி கிடையாது. ஓகேவா? இந்த மாத்திரை, மாத்திரை அப்படின்னா ஒரு சிட்டிகை, நாழிகை, ஒரு சிட்டிகை, இதுதான். ஓகேவா? இதுதான் அளவு. ஒரு மாத்திரை. குறில் எழுத்துக்கெல்லாம் ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கள்லாம் 2 மாத்திரை, மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. மொத்தத்துல நம்மளுக்கு மொத்தம் 247 எழுத்துக்கள். இதுல 216 மெய் எழுத்துக்கள், 30 முதன்மை எழுத்துக்கள். ஓகேவா? இப்ப 246 ஆச்சு. 47வது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துன்னா அக்கு. ஓகேவா? அதுக்கான மாத்திரை அரை மாத்திரை. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம்னா கசட தபர. ஓகே? வல்லினம் மெய்னா அந்த கசட தபரனால மெல்லினம் தான் புள்ளி வச்சுக்கிட்டு அது வந்து வல்லினம் மெய். ஓகேவா? மெல்லினம் நமன. ஓகேவா? இடையினம் ஏறல வழல. ஓகேவா? அடுத்ததா உயிர்மெய் சொன்ன இல்லையா? அதாவது ஆயுதம். ஆயுத எழுத்து, தனி எழுத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்துக்கள் ஒன்றும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அரை மாத்திரை அளவுல வந்து ஒலிக்கும். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துட்டு இதுல எவ்வளவு மாத்திரைகள் இருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். அப்ப நம்மளுக்கு இது தெரிஞ்சிச்சு, மாத்திரை அளவு தெரிஞ்சிச்சுன்னா அது குறியில, நெடில, மெய்யா, ஆயுத எழுத்தா எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியா போட்டு ஆன்சரை பண்ணிடலாம். அவ்வளவு சிம்பிளாலாம் கேட்க மாட்டான். கேட்டாங்கன்னா தப்பு பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த புக் பேக் கொஸ்டின்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்ததா இந்த கலை சொற்கள் அறிவோம். இது வந்து கண்டிப்பா இருக்கு. எல்லா புக்லயும் வந்து இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு, இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல யூஸ் பண்ற வார்த்தைகள். அதுக்கு வந்து தமிழ் வார்த்தைகள், தமிழ்ல என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். வலஞ்சூழி அப்படின்னா கிளாக் வைஸ், இடஞ்சூழினா ஆன்டி கிளாக் வைஸ். நம்ம பொதுவாக பேசுவோம் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். அது நமக்கு தமிழ்ல தெரியும். இன்டர்நெட், வாய்ஸ் சர்ச், குரல் தேடு. சர்ச் இன்ஜின், தேடு பொறி. டச் ஸ்கிரீன், தொடுதல். ஃபேஸ்புக், முகநூல், ஆப்,
சரி, வாட்ஸ்அப் புலனம், இமெயில் மின்னஞ்சல். ஓகேவா? பகிர ஏவிங்க கேட்டானா ஹாட்ஸ்பாட். ஹாட்ஸ்பாட் நம்ம யூஸ் பண்றதுதான் பகிரலை. பகிரலை, அலை, பகிரக்கூடிய அலை, பகிரலை. ஓகேவா? ஹாட்ஸ்பாட். இந்த புக் பேக் இருந்ததுலாம் கொஞ்சம் நல்லா படிச்சீங்க. ஓகேவா? இப்பெல்லாம் வந்து கண்டிப்பா புக் பேக்ல இருந்து கொஸ்டின் வருது. ஓகேவா? இயல் 2, இரண்டாவது இயலுக்கு போவோம். இயற்கை இன்பம். இதுல சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் நம்ம எடுக்கணும்னா சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யாரு? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த எந்த மன்னர் முறையை சேர்ந்தவர்? சேர மன்னர் முறையை சேர்ந்தவர். ஓகேவா? இளங்கோவடிகளோட அண்ணன் சேரன் செங்குட்டுவன். ஓகேவா? இப்ப நீங்க இளங்கோவடிகள் பத்தி படிக்கணும், சிலப்பதிகாரம் பத்தி படிக்கணும். ஓகேவா? இளங்கோவடிகள்னா யாரு, இளங்கோவடிகள் என்னென்னலாம் சொல்லியிருப்பாரு அந்த பாட்டுல அப்படின்னு சேரன் செங்குட்டுவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். எந்த காலம், எந்த நூற்றாண்டுல வேலை செஞ்சு எழுதிங்க. அதெல்லாம் நான் உங்களை வந்து சொல்றேன்னா இது எழுதி வச்சு நீங்க படிக்கணும். நான் சொல்லி இங்க எழுதுறத விட நீங்க எழுதி வச்சு நீங்க தேட சொல்ல அது சம்பந்தமாக இன்னும் 4 விஷயம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? இதுல பாருங்க, இந்த பாட்டு தான் முக்கியம். திங்களை போற்றுதும் கொங்கு அலர்வா சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலக அளித்தலான். இதுல திங்களை போற்றுதும் சிலப்பதிகாரம் என்ன தெரியும்? ஞாயிறு போற்றுது, மாமழை போற்றுது. இப்படின்னா கண்டிப்பா தெரியாத ஆளே இருக்க மாட்டான். 20 லட்சம் பேர் எக்ஸாம் வரானா கிட்டத்தட்ட 19.5 லட்சம் பேருக்கு இந்த பாட்டு தெரியும். ஏன்னா எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சுட்டு தான் வந்திருப்பான். இதுல இங்க எங்க கேட்பனா அந்த திங்களை போற்றுதும் விட்டுருவான். நீங்க எழுதிங்க, கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகே அளித்தலான் அப்படின்னு சொல்லி அந்த 2 லைன் எழுதிங்க. அது எழுதிட்டு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம். அடுத்தது ஞாயிறு போற்றுதும் விட்டுருங்க. அடுத்த 2 லைன் எழுதிங்க. நோட்ல எழுதுமா, நோட்ல எழுதி வச்சு படி. புக்கில் படிக்கிறத விட நோட்ல எழுதி வச்சு படி. எதுக்கு நோட் எடுத்து எழுத சொன்னேன்? காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலான். அந்த 2 லைன் எழுது. இப்போ ஞாயிறு போட்டுருக்கும் விட்டுருவான். இந்த 2 லைன் கொடுத்துட்டானா நமக்கு தெரியாது. மொத்தமா படிக்க சொல்ல நம்ம சொல்லிடுவோம். ஆனா இந்த 2 லைன் கொடுத்துட்டானா இந்த 2 லைன் மட்டும் நீங்களே படிச்சு பாருங்க. தெரியுதான் பாருங்க. கண்டிப்பா தெரியாது. அதுதான் சொல்றேன். அந்த 2 லைன் மட்டும் எழுதி வச்சு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் அப்படின்னு எழுதிங்க. ஒரு 2 லைனையும் எழுதிங்க. ஓகேவா? இப்படிதான் கொடுப்பான். நாம நினைக்கிற இடத்துல விட்டு நம்ம நினைக்காத இடத்துல தான் வந்து கேள்வி கேட்கறாங்க. இந்த குரூப் 4 பார்த்துருப்பீங்க தமிழ். அதனால எந்த இடத்துலயும் வந்து தப்பு பண்ணக்கூடாது. முதல்ல எழுத பழகுங்க, முதல்ல எழுதி படிங்க. அதுதான் சொல்லுவோம். ஓகேவா? எழுதினாதான் எது எங்க இருக்குன்னு தெரியும். அடுத்தது சொல்லும் பொருளும். கண்டிப்பா இந்த சொல்லும் பொருளும் எல்லா பகுதியில இருந்தும் படிச்சோம். எல்லா பாடப்பகுதியிலும் இயல் இசை எல்லாத்துலயுமே படிச்சுக்கணும். ஓகேவா? திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம். ஓகேவா? ஒரு புதுசா உங்களுக்கு ஒரு வார்த்தை படிக்கிறீங்க, கொங்குனா மகரந்தம்னு ஞாபகம் வராது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த வார்த்தையை எழுதி நோட்டை எழுதி வச்சு படிக்கணும். மறந்துடாதீங்க. திங்கள்னா நிலவுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். கொங்குனா மகரந்தம்னு ஒரு சிலருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆள் என்ன பண்ணா கொங்குனா மகரந்தம்னு எழுதிக்கணும். ஓகேவா? அலர்னா மலர்கள். திகிரி ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். மேரு இமயமலை. நாம நீர் அச்சம் பெரும் கடல். அலி கருணை. ஓகேவா? நூல்வெளி. சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யாரு? இளங்கோவடிகள். ஆனா இந்த பாட்டுல சோழனை பத்தி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சோழ அரசனோட அந்த செங்கோலை பத்தி சொல்லியிருப்பார். ஓகேவா? ஆனா இவரு சேர மரபை சார்ந்தவர். அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குது சிலப்பதிகாரத்துக்கு அப்படின்னு 50 காப்பியங்களில் ஒன்று. ஓகேவா? இதுக்கு வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இரட்டை காப்பியம்,
அப்புறம் இது இரட்டை காப்பியத்துல ஒண்ணு. இரட்டை காப்பியம் இன்னொன்னு என்னன்னா மணிமேகலை. ஓகேவா? மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூல்ல பாரு இயற்கையை பத்தி சொல்றாரு. திங்களை போடுறோம், ஞாயிறு போடுறோம். அதனால இயற்கையை பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்ததா புக் பேக் கொஸ்டின் பார்த்துங்க. சொல்லலாம், பார்த்துறீங்களா? சரி. காணி நிலம் இது ஒரு கவிதை. இது பாரதியாரோட ஒரு அருமையான ஒரு பாடல். ஓகேவா? இந்த காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். இதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை பாட்டாவும் படிக்கலாம். இதை படிச்சு ஞாபகம் வச்சுங்க. திடீர்னு எங்கேயாச்சும் ஒண்ணு கொடுத்துருவான், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டானா எது வேணும்வான். அதுக்கப்புறம் நல்ல முத்துச்சுடர் போல நிலவொளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இதெல்லாம் வந்து சென்ட்ரல்ல கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும் பாரதியார்னு. இப்ப நம்ம இந்த இடம் படிக்கிறப்போ பாரதியார் பத்தின எல்லா விஷயமும் நீங்க படிக்கணும். ஓகேவா? பாரதியார் பத்தின மொத்த விஷயமும் நீங்க படிக்கணும். காணி நிலம், காணி அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இப்ப நம்ம இதோட சொல்லுவோம், ஒரு காணி இடம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது நில அளவை வந்து குறிக்கும். ஓகேவா? மாடங்கள் ஆனா மாளிகைன்னா அடுக்குகள் தான் மாடங்கள் சொல்லுவோம். சித்தம்னா உள்ளம். ஓகேவா? இந்த பாடலோட பொருள் கீழே கொடுத்துருப்பான், அதை பாருங்க. பாரதியாரோட இயற்பெயர் என்ன, அவர் எங்க பிறந்தாரு, அவங்க அப்பா அம்மா என்ன, எல்லா விஷயமும் நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வரதான். அவரோட கவிதை நூல்கள் என்ன, பாட்டு நூல்கள் என்ன, அவர் என்னென்னலாம் பண்ணாரு, விடுதலை போராட்டத்துல என்னென்ன மாதிரியான விழிப்புணர்வுகள்லாம் ஏற்படுத்தினாரு, ஒரு புரட்சியான ஒரு கவிதை படிக்கக்கூடிய ஒரு நூலாசிரியர். ஓகேவா? இவரு எப்பப்போ எந்தெந்த போராட்டத்துல கலந்தாரு எல்லாம் வந்து நம்ம 8th யூனிட்ல படிப்போம். பாரதியாரை பத்தி நிறைய விஷயம் 8th யூனிட்ல படிப்போம். அவர் எந்தெந்த இதழ்களை நடத்தினாரு, எந்தெந்த இதழ்கள்ல ஆசிரியரா வேலை செஞ்சாரு, இது எல்லாமே படிக்கணும். இதை படிச்சாதான் அவரை பத்தி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். ஓகே? நிறைய கவிதை நூல்கள், நிறைய அந்த வரிகள் வந்து பாரதியார் சொல்லியிருப்பார். அதே நான் போட்டு கொடுத்த புக்ல இருக்கு, அதை ஒரு முறை பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்தது இங்க கிணறு அப்படின்னா கேணிக்கு கிணறு, மற்றதெல்லாம் வந்து உள்ளவே வந்துடும், பாத்துங்க. இதுல இந்த பாட்டுல பொறுத்துங்க. முத்துச்சுடர் போல தூய நிறத்தில் மாடன் சித்தம் மகிழ்ந்திட, இதெல்லாம் நம்ம அந்த பாட்டு படிக்க சொல்ல போறோம். சிறகின் ஓசை இதுல என்ன, இந்த பாடத்துல என்னன்னா பறவைகளோட பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பறவை மனிதர் யாரு? சலீம் அலி. பறவை மனிதர் வந்து சலீம் அலி. இது வந்து பறவைகள் வந்து ஒரு சில காரணங்களால வந்து இடம்பெறும். ஓகேவா? இனப்பெருக்கத்துக்காகவும் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தன்னோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஓகேவா? அப்படி போறதுக்கு பேர் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எதெல்லாம் அடிப்படையாக வச்சு பறக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம், இதெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் வந்து வலசை போறதுக்கு வந்து அது பயன்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பாருங்க, நிறைய பறவைகள் வந்து நிறைய தூரத்துக்கு, அதாவது அதிகமான தூரத்துக்குலாம் பறந்து போகும். ஒரு பறவை இதுல சொல்லியிருப்பான், அது பின்னாடி பார்க்கலாம். இப்படி வலசை போறப்போ எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் பறவைகளுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, தலையில வந்து சிறகுகள் வளருதில்லை, அப்புறம் வந்து இறகுகள் நிறம் மாறுது, அப்புறம் வந்து கற்றையாக மூடி வளருது. ஒரு சில பறவைகளுக்கு வந்து முன் தோள்கள் வந்து தடிமன் ஆயிடும். ஓகேவா? அந்த அவ்வளவு தூரம் பறந்து அதுக்கு வந்து தடிமன் ஆயிடும் முன் தோள்கள். ஓகேவா? அதெல்லாம் வரும். கிட்டத்தட்ட பாருங்க, இந்த கப்பல் பறவை, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை. ஓகேவா? ஃப்ரைகேட் பேர்ட், இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்லாம் வந்து இதை சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து வெளிநாட்டு பறவைகள் வரத 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லுகிறார். யாரு? சத்திமுத்து புலவர். என்ன சொல்லுகிறாருன்னா, நாராய் செங்கல் நாரைகள் வந்து வலசை வந்து இங்க வர்றத வந்து அப்பவே சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்த வரிகள் கேட்பான். தென் திசை குமரி ஆடி
வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த வரி கொடுத்துட்டு கேட்டானா யாரு? சத்தியமூர்த்தி புலவர்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு சில பறவைகள் வந்து அழிந்து வரும் பறவைகள், நம்ம சிட்டுக்குருவி எல்லாம் வந்து அழிந்து வரும் இடத்துல வந்து வந்துருச்சு. ஓகேவா? இப்ப நம்ம இங்க படிக்கிறப்ப என்ன விஷயம் ஞாபகம் வரும் நம்மளுக்கு? ரெட் லிஸ்ட், ரெட் புக், ரெட் புக் நம்மளுக்கு வரணும். ஓகேவா? ICUN, ICUN. ஓகேவா? அந்த அந்த சம்பந்தமான தகவல்களை வந்து அந்த பாடம் எடுக்க சொல்றேன். ஆனா இதை படிக்கிறப்போ நீங்க அழிந்து வரும் விலங்கினங்கள், அந்த ரெட் புக்கு, அது எப்ப ஆரம்பிச்சாங்க, இப்ப சமீபத்தில் என்னென்ன பண்ணாங்க, இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா சமீபத்தில் என்னென்ன கணக்கெடுப்புகள் நடத்தினாங்க, இப்ப சமீபத்தில் என்ன நடத்தினாங்க? காண்டாமிருக கணக்கெடுப்பு நடத்தினாங்க 2023. ஓகே, ஆடுகள் கணக்கெடுப்பு நடத்தினாங்க, வரையாடுகள் கணக்கெடுப்பு நடத்தினாங்க, வரையாடுகள் அழிஞ்சு வருங்க, வரையாடுகள் கணக்கெடுப்பு நடத்தினாங்க, புலிகள் கணக்கெடுப்பு வருஷம் நடத்துறாங்க, யானைகள் கணக்கெடுப்பு நடத்துறாங்க, அழிந்து வரும் விலங்கு காண்டாமிருகம் கணக்கெடுப்பு புரியல, கழுகு கணக்கு. இந்த கணக்கெடுப்புலாம் எதனால எடுக்கிறாங்கன்னா அதனோட இனம் அழியாமல் பாதுகாக்கிறதுக்காக எடுக்கிறாங்க. ஓகேவா? இதை அப்படியே பார்த்துங்க. இவர் தான் வந்து பறவை மனிதர், இந்தியாவோட பறவை மனிதர் யாரு? சலீம் அலி, டாக்டர் சலீம் அலி. இவர் எழுதின நூல் கேட்பாங்க. என்ன நூல் எழுதியிருக்காரு? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. இவரோட என்ன நூல? இவரோட வாழ்க்கை வரலாறு. ஓகேவா? சுயசரிதை, வாழ்க்கை வரலாறா? சுயசரிதை இல்லை, வாழ்க்கை வரலாறு நூலுக்கு வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ்ல கூட கேட்கலாம், த ஃபால் ஆஃப் ஸ்பாரோ அப்படின்னு சொல்லலாம். இதே பாருங்க, இந்த குருவி பறவைகளை பத்தி காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி பாரதியாரும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காரு. அதையும் சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி யார் சொன்னது? சலீம் அலி சொல்றார். அடுத்தது ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா பாருங்க, நெடுந்தொலைவு கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவைன்னா அதுதான். இந்த பறவைகளை பற்றி படிக்கிற படிப்பு ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புக்கு எழுதுறோம், நம்ம படிக்கிறோம் அப்படின்னா படிக்கிறோம், ஒரு கதை படிக்கிற கதை புரியும். இப்போ இந்த கிழவனும் கடலும் இந்த கதை நம்ம படிக்கிறோம்னு வச்சுங்களேன், இந்த கதை நம்மளுக்கு புரிஞ்சிடும். இதை நம்ம என்னென்ன நோட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு இதுல எது முக்கியம், நம்ம மறுபடியும் இந்த புக்கை தொடக்கூடாது அப்படின்னா, 6th புக்கு மறுபடியும் எடுக்கூடாது அப்படின்னா, இதுல முக்கியமான விஷயங்கள் இதுதான் சொல்லி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 6th புக்கை தொடவே தேவையில்லை, இந்த டேர்மை தொடவே தேவையில்லை. இந்த புக்கு கம்ப்ளீட்டா அந்த நோட்டை வச்சு நம்ம படிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? இந்த கிழவனும் கடலும் எதுக்கு இந்த கதை? விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி இப்போ உங்களுக்கு தேவை. ஓகேவா? பாதி பேர் என்ன பண்ணுவான், எக்ஸாம் எழுதிட்டே இருப்பான், படிச்சுக்கிட்டே இருப்பான், படிச்சுட்டு முடியலன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவான். அந்த பையனை மாதிரின்னு வச்சுங்களேன். அதுக்கு அவன் காரணம் கிடையாது, அவன் வந்து குடும்ப சூழ்நிலை காரணம். அவன் மீன் பிடிக்க அந்த கிழவன் கூட கடலுக்கு போறான், கிடைக்கல. எத்தனை நாள் கிடைக்கல? 39 நாள் போதான் கிடைக்கல. 40வது நாள் 85வது நாள். ஓகே, சரி. இது போறப்ப அவனுக்கு கிடைக்கல. அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க, நீ அவர் கூட போவாத, அவர் கூட போனா மீன் வந்து பிடிக்கிறத கத்துக்க முடியாதுன்னு சொல்லி வேற ஒருத்தர் கூட அனுப்புறாங்க. ஓகேவா? அப்படி அனுப்ப சொல்ல, ஆனா அவரு ஒரு வைராகியம் வச்சு நான் ஒரு மீனாச்சு பிடிச்சிட்டு தான் நீங்க வருவேன்னு சொல்லி ஒரு பெரிய மீனையே பிடிச்சிடுறாரு. ஓகேவா? அவர் பிடிச்சாலும் கரை கொண்டு வரப்ப மீன் இருக்காது. ஆனா மீன் பிடிச்சதுக்கான தடம் இருக்கும், அந்த பையன் அதை உணர்ந்துப்பான் இல்லையா? அப்ப அவரு ஜெயிச்சாருன்னு அர்த்தம். அவரோட விடாமுயற்சி, நீ மீனை பிடிச்சே ஆகணும். அந்த மீனை அவ்வளவும் இழுக்கும், எல்லாத்தையும் கடந்து அந்த மீனை வந்து கரைக்கு கொண்டு வருவார். ஓகேவா? சுறா கூட எல்லாம் வந்து சண்டை போட்டு கரைக்கு கொண்டு வருவார். அந்த விடாமுயற்சி இருக்கணும்ன்றது தான் இது. ஓகேவா? இந்த கிழவனும் கடலும், த ஓல்ட் மேன் அண்ட் த சீ, ஆங்கில புதினம் அப்படின்ற ஆங்கில புதினத்திலிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு கதை. சாண்டியாகோ, அவர் பேர் யாரு? அவர் பேர் என்ன? சாண்டியாகோ. அந்த பையன் பேர் கேட்டா மனோலின். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த கதை இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும்
தெரிஞ்சு வச்சுக்கணும் திடீர்னு. அவ்வளவுதான், இதுல பெருசா எதுவும் கிடையாது. இதுல என்னன்னா விடாமுயற்சி இருக்கணும். உங்களுக்கு அதுதான் 6th பையனுக்கு எந்த அளவுக்கு விடாமுயற்சி சொல்லி தராங்களோ டிஎன்பிசி படிக்கிற நம்மளுக்கும் அந்த விடாமுயற்சி கண்டிப்பா இருக்கணும். ஒரு எக்ஸாம் எழுதணும், வரல, சரியா இல்லைன்னு விட்டுறக்கூடாது. அடுத்த எக்ஸாமுக்கு கண்டினியூவா படிக்கணும். கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த விடாமுயற்சி நம்மள வெற்றி பாதைக்கு கொண்டு போகும், வெற்றி அடையும். ஓகேவா? அடுத்தது முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். முதல் எழுத்துக்கள்லாம் என்ன, சார்பு எழுத்துக்கள்லாம் என்ன? முதல் எழுத்துக்கள்லாம் இப்பதான் சொன்னேன், உயிரும் மெய்யும் சேர்ந்த 30 எழுத்துக்கள் தான் வந்து முதல் எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள்லாம் அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுதான் சார்பு எழுத்துக்கள். அதுல எத்தனை வகை இருக்கும்? 10 வகை இருக்கும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழவை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐதார குறுக்கம், ஔதார குறுக்கம், நகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேவா? இதுதான் அந்த 10 வகையை. இதை அடுத்தடுத்த வகுப்புல நம்ம படிப்போம். இந்த உயிர்மைன்னா நமக்கு தெரியும். உயிர்மைன்னா என்ன? உயிரும் மெய்யும் சேர்றது உயிர்மெய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது ஆயுதம்னா அக்கு. ஓகேவா? 3 புள்ளிகள் வச்சுக்க, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்லாம் அதுக்கு வந்து பேர் இருக்கு. ஓகேவா? அது எப்படி ஒழிக்கணும், எப்படி அதை வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. எங்க இருந்து வரும்? ஓகேவா? இந்த அக்கு இது எங்க கேட்போம் அப்படின்னா நமக்கு தெரியாது. நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது. ஒரு 3 லைன் கொடுப்பான். குரூப் 2 அந்த மாதிரி தான் கேட்பான். ஓகேவா? தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும். ரெண்டாவது தனித்து இயங்காது. இது 3த்தையும் கொடுக்குது. இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கீழே கொடுப்பான். ஓகேவா? உயிர் எழுத்த சொல்லுது, மெய் எழுத்த சொல்லுது, உயிர்மெய் எழுத்த சொல்லுது, ஆயுத எழுத்த சொல்லுது, இல்லை முப்பார் புள்ளியை சொல்லுது அப்படின்னு சொல்லுவான். இப்போ இந்த இதுவை நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அதனால இதை படிக்கணும். அதனோட கேரக்டர், அந்த அக்குக்கு என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் வரும், ஓகேவா, அது எப்படி ஒழிக்கணும் எல்லாமே இதுல இருக்கு. இதை படிச்சுக்கணும். அடுத்ததா இது ஒரு பத்தி கொடுத்துட்டு அது கொஸ்டின் அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், ஸ்கூல் பசங்களுக்கு தான். நான் அதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு பக்கம் ஒரு முறை அதை படிச்சிருங்க. ஓகேவா? அந்த பத்தியில என்ன கொடுத்துருக்கான்னு படிச்சிருங்க. நம்ம அது நம்மளுக்கு கிடையாது, ஸ்கூல் பசங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அதுல இருந்து கொஸ்டின் கேட்டுருவான். இயல்பாகவே தோன்றிய மறையும் பொருட்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் அனைத்தும் ஒன்றினது இயற்கை என்கிறோம். திடீர்னு இந்த லைன் கொடுத்துருவான். இந்த 10ல இருந்து 2 லைன் எடுத்து கொடுத்துருவான். 2 லைன் எடுத்து கொடுத்துட்டு இயற்கைனா என்ன அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதை படிச்சிருந்தாதான், இந்த லைனை படிச்சிருந்தாதான் அது வந்து நம்மளுக்கு இயற்கைனே தெரியும். ஓகேவா? இல்லைன்னா இயற்கை நம்மளுக்கு தெரியும், இயற்கைனா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம படிச்சிருக்கோமா? படிச்சிருக்க மாட்டோம். அதனால இந்த இதை கொடுத்துருக்கானா அதை படிச்சிருங்க. ஒரு முறை படிச்சிருங்க. ரொம்ப அது வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ண போறது கிடையாது. ஒரு முறை படிச்சுட்டு போயிட்டோம்னா இதுதான்டா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் பார்த்துங்க, புக் பேக் கொஸ்டின்லாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கண்டம், கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். வலசைனா மைக்ரேஷன் ஆகிற வலசைன்னு சொல்லுவோம். கிளைமேட் சரியில்லைன்னு சொல்லுவோம், தட்பவெப்பநிலை. ஆனா சரியான இது எதுனா வெதர் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெதர் கண்டிஷன்னா வானிலை, கிளைமேட்னா எப்போ, வானிலைன்னா என்ன, தட்பவெப்பநிலை, காலநிலைனா என்ன, தட்பவெப்பநிலை காலநிலை என்ன ஒண்ணுதான். தட்பவெப்பநிலைனா என்ன, வானிலைனா என்ன? வானிலைனா இப்ப நடக்கிறது, இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன இருக்குது அது வானிலை. ஒரு பகுதியில கிட்டத்தட்ட 30-33 வருஷமா நடந்துகிட்டு இருக்க ஒரு தட்பவெப்ப நிலை தான் வந்து காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம பேச்சுவாக்கில் எனக்கு கிளைமேட் சரியில்லை, கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அதனால உடம்பு சரியில்லாம போச்சுன்றது தப்பு. ஓகேவா? வெதர் கண்டிஷன் சரியில்லை, நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலம். ஓகேவா? சாங்சுவரி அப்படின்னா புகலிடம். ஓகேவா? பேர்ட் சாங்சுவரி எங்க இருக்கு? ஏதாச்சும் ஒரு பேர்ட் சாங்சுவரி சொல்லுங்க. கரிக்கிளி, வேடந்தாங்கல இருக்கு, கரிக்கிளி இருக்குது, பக்கத்துல இருக்குது. ஓகேவா? இப்ப நீங்க இங்க படிக்கிறப்ப என்னன்னா பறவைகள் சரணாலயம், விலங்குகள் சரணாலயம் இதெல்லாம் படிச்சேன். இதெல்லாம் ஜியோகிராஃபி. இங்க இருக்கு. இப்ப சமீபத்துல என்னென்ன பண்ணாங்க, இப்ப சமீபத்துல என்னென்ன பறவைகள் சரணாலயம் கொண்டு வந்தாங்க, ஓகேவா, எதுக்கு அங்கீகாரம் கொடுத்து கொண்டு வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? திருக்குறள் கண்டிப்பா
தமிழ்ல வந்து 25 அதிகாரம் கொடுத்துருக்கோம் திருக்குறள். ஆனா மொத்தமா பார்த்தோம்னா 118 அதிகாரம் நம்ம கண்டிப்பா படிச்சாகணும். ஏன்னா 8th யூனிட்ல திருக்குறள் வரும், சங்ககால இலக்கியங்கள் திருக்குறள் வரும். ஓகேவா? அதுல வந்து ஒரு 4 தலைப்பு கொடுத்துட்டு அந்த தலைப்புல கேட்பான். ஆனா அந்த 4 தலைப்புல 118 திருக்குறள் வரும். நம்ம 118 திருக்குறள் படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. நம்ம 6th to 12th வரல இருக்கிற திருக்குறள் மட்டும் படிச்சா போதும். அதுக்கு புக்கும் போட்டாச்சு. 6th to 12th வரல புக்கு போட்டிருக்கு, பொருளும் போட்டிருக்கு, அதுல இருக்கிற புக் பேக் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்கு. ஓகேவா? அதை மட்டும் பாருங்க. சரி, இந்த திருக்குறளை பார்த்தீங்க. திருக்குறள் உங்களுக்கு தெரியணும். திருக்குறள் பொருள் திருக்குறள் படிக்கிறீங்களா, அதுக்கு பொருள் படிச்சீங்க. பெருசா திருக்குறளை தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கலன்னா அவன் தமிழ்நாட்டில் இருக்கிறதே வேஸ்ட். தமிழ் மொழியே தாய்மொழியா இருக்கிறதே வேஸ்ட். ஓகேவா? அதை படிக்கிறப்பவே என்ன சொல்ல வராருன்னு தெரியும். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் வந்து பொருளை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். கூகுளில் நீங்க நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியலன்னா போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? கண்டிப்பா திருக்குறள் இருந்து கொஸ்டின் இருக்கு. திருக்குறள் தொடாம இருக்க மாட்டோம். அதே மாதிரி இங்க வரப்போ நம்ம வந்து திருக்குறள்ல படிக்கிறப்போ வந்து ஒரு சில அணிகள்ல ஓகேவா இலக்கண குறிப்பெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். இதை கொடுப்பதும் எடுப்பதும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியணும் என்னதுன்னு சொல்லி, என்னென்ன இலக்கண குறிப்புன்னு சொல்லி தெரியணும். இப்போ படிக்கிறப்போ படிச்சுக்கணும். அடுத்ததா என்னென்ன திருக்குறள் இருக்கோ இதை அடுத்தது படிச்சீங்க. அந்த திருக்குறள்னு வர சொல்ல திருவள்ளுவரை பத்தி தெரியணும், திருக்குறளை பத்தி தெரியணும். அந்த புக்கில் முன்னாடி 5 பக்கம் போட்டே கொடுத்துருக்கேன். ஓகேவா? திருக்குறள் சம்பந்தமா எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி 5 பக்கம் போட்டு கொடுத்துருக்கேன். அதை நல்லா படிச்சீங்க. அதை தாண்டி கொஸ்டின் வருமானா வரது வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்காத இடங்கள் கூட இருக்கலாம் திருக்குறள். ஏன்னா வேற ஏதாச்சும் ஒரு புக்லயோ இல்ல இளையவனத்துல திருக்குறளை பத்தி அதிகமான விஷயம் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த புக்கை எடுத்து கொடுத்துருக்கு. அதை முன்னாடி 5 பேஜை பார்த்தேன். உலக பொதுமுறை, வாயுரை, வாழ்த்து, பொய்யாமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு பெயர்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்ததான் புக் பேக் எல்லாம் பார்த்துங்க. இப்ப இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டான். இது 2016 ரியோ நகர்ல ஒலிம்பிக் போர்ட்ல போறேன்னு. இதுக்கு எந்த திருக்குறள் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்ல ஒரு பேராகிராஃப் கொடுத்துதான். இந்த மாதிரி நம்ம கேட்க போறது கிடையாது. இதெல்லாம் நம்ம திருக்குறளோட அறிவை நம்ம தெரிஞ்சிருக்கோமா, திருக்குறள் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா. இப்ப இதுக்கு என்னது, என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது, அவனை பெற்ற பொழுதே இப்பொழுது அதிகமாக மகிழ்கிறேன் அப்படின்ற திருக்குறள்னா ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோம் என கேட்ட தாய், அந்த குறள் வந்து சரியா பொருணும். இந்த மாதிரி இது குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அது நம்மளுக்கும் தெரியணும். ஓகேவா? இதுல சொல்லுகிற விஷயம் நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாது. அடுத்ததா என்கிற உலகம். இதுல தமிழ் எங்கெங்கெல்லாம் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆத்திச்சூடி யாரு இருந்து? ஔவையார். புதிய ஆத்திச்சூடி பாரதியார். புதிய ஆத்திச்சூடி. ஓகேவா? இப்ப ஆத்திச்சூடின்னு வந்துட்டாலுமே ஔவையார் ஞாபகம் வரும். ஆத்திச்சூடியில என்னென்ன சொன்னாங்கன்றத ஞாபகம் வரும். ஓகேவா? இது புதிய ஆத்திச்சூடி. இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஆ ஆ இ ஊன்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அது நெல்லை சு முத்து. இது எங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா நெல்லை சு முத்து. இது பார்த்தாலுமே தெரியணும். என்றும் அறிவியலை வெல்லும் ஏன் என்று கேள். இந்த வரிகள் எங்க இருக்குது, இந்த வரிகளை கூறியது யார்? முதல்ல இருந்து ஆ இன்னு சொல்லாம என்றும் அறிவியலை வெல்லும் ஏன் என்று கேள், இந்த வரிகளை கூறியது யார் அப்படின்னு கேட்டா இது நம்மளுக்கு தெரியணும். ஆல இருந்து அதுவரில் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியணும். ஓகேவா? படிக்கணும், எழுதி வச்சு படிங்க. இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரைன்னு சொல்லணும். ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து. நூல்வெளி, நூல் எங்கன்னு வந்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்போம்னா என்னோட வேலந்துக்கு செட் ஆகிறவரு அப்படின்னு நம்ம இங்கிலீஷ் வேலந்துக்கு தான் செட் ஆவார் அப்படின்னா யார் சொன்னதுன்னா அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. யார? நெல்லை சு முத்து வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதுல எங்கெங்கெல்லாம் பணியாற்றிருக்காரு பாருங்க. இவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இதெல்லாம் வந்து வேலை செஞ்சிருக்காரு. இது அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலோட ஒரு பகுதி. அடுத்ததான் எதிர்ச்சொல்.
அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோறு, உண்மை, பொய்மை. அறிவியலால் ஆழ்வோம். அடுத்தது இதுவும் ஒரு கவிதை நூல். ஓகேவா? இந்த நூல் இருந்து கேட்டானா, இந்த பாடல் வரிகள் கேட்டானா, பாடநூல் ஆசிரியர் குழு என்னால தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? இதுல என்னென்ன சொல்லணும் ஒரு முறை படிச்சு வச்சுங்க. இந்த இந்த பாட்டு பார்க்க சொல்லவே இங்கதான் வருது, 6th முதல் டைம்ல தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கான இதை நம்ம எடுத்துக்கலாம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இந்த வரிகள் கேட்கிறப்பவே பாரதியார்னு எல்லாரும் சொல்லுவோம். இருந்தாலும் நம்மளுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க் ஆகாது. அந்த நேரத்தில் தெரிஞ்ச வினாக்களை தான் வந்து தப்பா வந்து ஆன்சர் பண்ணும். ஓகேவா? அதனால 1க்கு 10 முறை கூட படிச்சு வச்சுங்க. கணியனின் நண்பன், இது ரோபோட்டை பத்தி. ஓகேவா? எந்திர மனிதனை பத்தி இந்த கதையை பார்த்துங்க. இதுல என்னென்ன சொல்றாங்கன்னு ஒரு முறை படிச்சுங்க. ரோபோனா என்ன? ஓகேவா? ரோபோட் அப்படிங்கிற சொல்ல வந்து முதல்ல வந்து யார் பயன்படுத்தினது? காரு கபிக். இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதுல என்னன்னா சென்சார்னா என்ன? ஓகேவா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஏஐ, செயற்கை நுண்ணறிவு. இப்ப செயற்கை நுண்ணறிவு இல்லாம எதுவுமே கிடையாது. ஓகேவா? நீங்க ஃபியூச்சர்ல பார்த்தோம்னா எல்லாம் ஃபியூச்சர்ல இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிருச்சு. இன்னும் எல்லாருக்கும் வேலை இல்லாம ஆயிடும். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்குனதே மனுஷன் தான். கடைசியில் மனுஷனுக்கே வேலை இல்லாம ஆயிட போறாரு. ஓகேவா? இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படியே ஒரு முறை பார்த்துங்க. ஓகேவா? மொத்தமா படிச்சு காமிச்சதுதான் நம்மளுக்கு டைம் போயிடும். இதை கேட்பான். சதுரங்க வெற்றியாளர் பேரு ஹேஸ்புரோ. அவர் கூட எந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து செஸ் ஆடுச்சுன்னு கேட்பான். ஓகேவா? எது? டீப் ப்ளூ. சோபியாவை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். யாரு சோபியா? குடியுரிமை பெற்ற ரோபோ. சவுதி அரேபியாவோட குடியுரிமை பெற்ற ரோபோ வந்து சோபியா. அப்படின்னு கேட்டதுமே சவுதி அரேபியா ஞாபகம் வரணும், குடியுரிமை ஞாபகம் வரணும். ஓகேவா? ஒளி பிறந்தது. இது அப்துல் கலாமோட இன்டர்வியூ. இவங்க நம்ம படிக்கிறப்போ என்னன்னா அப்துல் கலாமை பத்தி கண்டிப்பா கொஞ்சம் நமக்கு நிறைய வரும். கேட்கிறான் இல்ல, தேவையில்லை. அப்துல் கலாம்னா அப்துல் கலாம் பத்தி படிச்சுக்கணும். அவர் பிறந்தது எங்க, எப்ப பிறந்தாரு, எங்கெங்க படிச்சாரு, என்னென்ன பட்டங்கள் வாங்கினாரு, என்னென்ன ஆராய்ச்சிகள் பண்ணாரு. ஓகேவா? அப்புறம் வந்து குடியரசுத் தலைவராக இருந்து என்னென்ன பண்ணாரு, எல்லா விஷயமும் அப்துல் கலாம் பத்தி கேட்டோம்னா சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க எடுக்கணும். இப்ப நான் சொல்றதெல்லாம் எழுதிட்டு போய் எடுக்கணும். இன்னைக்கே இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருங்க. இந்த புக்கில் இருக்கிறத இது சம்பந்தமா இன்னைக்கே படிச்சு முடிச்சிரு. அந்த நோட்ல எழுதிட்டு அதை எக்ஸாம் டைம்ல பார்த்துட்டு போன உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அவர் எங்கெங்கெல்லாம் சிலை வச்சிருக்காங்க, என்னென்ன அரங்கெல்லாம் ஒரு பேர்ல ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு பிடித்த குரல் எது? அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அப்படின்ற குரல் தான் வந்து அவருக்கு தமிழ்ல மிகவும் பிடித்த குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? விவிலியன் லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். விளக்குகள் பல தந்த ஒளி. லிலியன் வாட்சன் அவர் எழுதின அந்த நூல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இவர் என்னென்ன படிச்சிருக்காருன்னு மொத்தமா நீங்க ஒரு முறை படிச்சிருங்க. உங்களுக்கு படிக்கிறதோடு இல்லாம எழுதி வச்சுங்க. படிச்சு காமிச்சிருந்தா டைம் போயிடும். ஓகேவா?
நான் சூர்யா இல்ல சொல்லணுமா? முதல் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் எப்படி எப்படி வரும் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய இடம் தான். ஆனா எங்களுக்கு டீப்பா இன்னும் கேட்கல, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? முதல்ல உயிரெழுத்துக்கள் 12 எங்க வரும்? சொல்லின் முதலில் வரும். ஓகேவா? கசட கசத நா பாமா இதெல்லாம் எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஓகேவா? இதுல என்ன பாத்தீங்கன்னா நம்ம சொல்லின் முதல்ல எது எதெல்லாம் வருது அப்படின்னு பாத்துக்கணும். இடையில எது எது வருதுன்னு பார்க்கணும், கடைசியா எது எது வருதுன்னு பார்க்கணும். ந வரிசையில் ந என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதலில் எழுத்தாக வரும். நனம் நனம் அப்படின்னு ஒரு எழுத்து. ஓகேவா? நனம் நனம் என்னும் சொல்லி தனித்தனியாக அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படின்லாம் இப்போ சொல்றாங்க. இது ஏன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அகரவரிசைக்கு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். அகரவரிசை தெரியணும். அகரவரிசை இல்லாம கொஸ்டின் வராது. அகரவரிசை எப்படி எழுதணும், எந்த எழுத்து முதல்ல வரும் அப்படின்னு நமக்கு தெரியணும். இதுல முதல் வரும் எழுத்து என்னன்னா, இடையில வரும் எழுத்து என்ன, கடைசியில வரும் எழுத்து என்னென்ன, இது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்னு சொல்லிட்டான். அப்ப அது மேல இருக்கு மொத்தம் முதலில் வரும் எழுத்துக்கள், கீழே எழுதெல்லாம் முதல்ல வராது. ஓகே, ஒண்ணு இடையில வரும் இல்லைன்னா கடையில வரும். ஆயுத எழுத்து சொல்லோட முதல்ல வருமான்னு கேட்டா வராது. இதுல இருந்து பாருங்க, இதுல டானா நம்ம ராலாம் வந்து முதல்ல வராதுன்னு சொல்றான். ஆனா டமாரம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். ஓகேவா? அது வந்து பிறமொழி சொல்லு. அதே போல ரம்பம். ஓகேவா? அது இது நம்ம தமிழ் படி வந்து டா நா ரா லா 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 ரா நா இதெல்லாம் முதல்ல வராது. ஆனா அங்க பாருங்க லண்டன். அதனால தமிழ்ல என்ன பண்ணுவாங்க? தமிழ் என்ன பண்ணுவாங்க? என்ன எழுத்து போடுவாங்க? ஓகேவா? ரங்கநாதனுக்கு அரங்கநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரவினா இரவி இரவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈ முன்னாடி சேர்ப்பாங்க. இப்ப லண்டன்னா ஈ லண்டன், லட்சுமினா ஈ லட்சுமி அப்படின்னு முன்னாடி உயிர் எழுத்து போட்டுதான் சொல்லுவாங்க. ஓகேவா? இறுதியாக வரும் எழுத்துக்கள் எது பாருங்க. உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். ஓகேவா? அதே மாதிரி மெய் எழுத்துக்கள்ல எது எதுலாம் 11, மொத்தம் 18ல 11 வந்து மொழியோட இறுதியில வரும். உயிரெழுத்துக்கள் கடைசி இறுதியில தனித்து வருமா? உயிரெழுத்துக்கள் 12 தனித்து வருமா? தனித்து வரும்? வராது. தனித்து வராது. ஓகேவா? தனித்து வராது. ஆயுத எழுத்து சொல்லி இறுதியில் வருமா? இடையில தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 11 தான் வந்து சொல்லோட இறுதியில் வரும்னு சொன்னோம். இந்த இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு கசட தப்பற தானே, அதுல இன்னா மட்டும் வந்துருச்சு. ஓகேவா? இந்த 6 கசட தப்பற 6 பிளஸ் இங்கு அது ஒண்ணு மட்டும் என்னன்னா சொல்லோட இறுதியில வராது. அப்ப மெய் எழுத்துக்கள் 18ல மீதி 11 சொல்லோட இறுதியில வரும். ஓகேவா? ஆனா நம்மளுக்கு பாருங்க, கார்த்திக் கார்த்திகா இக்கு சேர்ப்பான். ஹாங்காங், ஓகேவா? சுஜித், மார்க்கெட் இதெல்லாம் பிறமொழி சொற்கள், தமிழ் மொழி சொற்கள் கிடையாது. மார்க்கெட்ன்றது பிறமொழி சொற்கள். அது தமிழ் மொழியில சொன்னோம்னா என்னது? மார்க்கெட்டிங் தான் சொல்லுவாங்க. சந்தை. இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அதை நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஆயுத எழுத்து எங்க வரும்? சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். ஆனா கீழே ஒரு குறிப்பு, அளபடை வர சொல்ல, உயிரளபடை ஒற்றளபடை வர சொல்ல மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். இதை கொடுத்துருவோம். அளபடையில வந்து உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லின் இடையில் வருமா, இல்ல அளபடையில் பற்றி உயிரெழுத்துக்கள் சரி விட்டுரு. இது மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு கேட்டான் அப்படின்னா, அளபடையில் மட்டும் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எது
உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து அவன் கொடுத்துட்டானா அவனுக்கு தெரியணும். மற்ற எழுத்துலாம் வந்து மற்ற மூணுமே வந்துடும், உயிர்மெய்யும் வந்துடும், மெய்யும் வந்துடும், ஆயுத எழுத்து கூட வெளியில வந்துடும். ஆனா அளபடையில மட்டும்தான் உயிர் எழுத்துக்கள் வரணும். ஓகேவா, அது நம்மளுக்கு தெரியணும். அடுத்ததா இந்த பேராகிராஃபும் படிச்சிருங்க. ஓகேவா, ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட் பத்தி படிச்சுட்டு அதை வந்து ஆன்சர் பண்ணி அவரோட பிறந்த நாள் February 28 எழுதி வச்சுங்க. அதுதான் தேசிய அறிவியல் நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடி வரோம். ஓகேவா, சர் ராமன். அவருக்கு ஏன் நோபல் பரிசு கொடுத்தாங்க? ராமன் விளைவு, ராமன் விளைவு எதை சொல்லுவான்? கடல் நீர் நீல நிறமா இருக்குமா கருப்பு நிறமா இருக்குமா? நீல நிறமா இருக்கு. ஏன் ஏன் நீல நிறமா தெரியுது? அலைநிலம். அது அப்படி அது நம்ம அவ்வளவு டீப்பா பார்த்தால ஒளி சிதறல், ஒளி சிதறும் போது நீல நிறம் வந்து அலைநீளம் வந்து குறைவா இருக்கும் அப்படின்றதுனால அது வந்து ரிஃப்ளெக்ஷன். இங்க பாருங்க, அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுங்க. கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினித்துறை. ஓகேவா, காலிங் பெல், காலிங் பெல் என்னமா? அழைப்பு மணி. 6th புக்கு தானே, எத்தனை முறை படிச்சிருப்பேன், தெரியலையா? இதுவெல்லாம் தெரியலையா? சரி. மிஷின், ரோபோ, ரோபோனா தானியங்கின்னு சொல்லலாம். தானியங்கி இதுதான் வந்து தமிழ்ல ஒரு ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் எழுத்து கடைசி எழுத்துன்னு பார்த்துட்டோம்னா நம்ம வந்து அந்த எழுத்து உள்ள எத்தனை எழுத்துக்கள் மாறி இருந்தாலும் அதில் உள்ள எழுத்து மாறி இருக்கும். நம்ம மின்கலம்னு சொல்றோம், மருத்துவம்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் அதாவது தமிழ்ல ஒரு மிகச்சிறப்பு. இப்ப சமீபத்துல அதை பத்தி நிறைய ஒரு ரீல்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. ஓகேவா, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ரீல்ஸ் பாக்குறோம் நம்ம சூர்யா, பார்த்துருந்தா தெரியும். ரீல்ஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸா வாட்ஸ்அப் வரும். சட்டம்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பான், அந்த பேராகிராஃபை படிச்சு பாருங்கன்னு வரும். ஓகேவா, அந்த படிச்சு பார்த்தோம்னா ஒரு எழுத்து கூட சரியா பொருந்திருக்காது. ஆனா நம்ம சரியா படிப்போம். அதான் தமிழோட சிறப்பு. முதல் எழுத்தையும் இறுதி எழுத்தையும் பார்த்தா அந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியும். அது எதை பாருங்க, கணினி, அது எங்கன்னா வந்து பாடத்துல கணினி வரும். ஓகேவா, எல்லாம், அதே எல்லாலும் இருக்கு, எல்லாம் நம்ம ஈஸியா படிச்சோம். இதே தமிழோட ஒரு சிறப்பு. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா, அடுத்தது கலைச்சொற்கள். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, சேட்டிலைட். ஓகேவா, செயற்கைக்கோள். சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு. அதுக்கப்புறம் இந்த திருக்குறளை கண்டிப்பா படிக்கணும்ப்பா. புக்கில் இருக்கிற திருக்குறளை மட்டும் படிங்க, வேற எதுவும் படிக்கணும். எக்ஸ்ட்ரா போய் வெளியில தேடவே தேவையில்லை. தமிழ் புக்கில் தான் 6th to 12th வரல இருக்கிற திருக்குறள். அதை நீங்க தேடி கண்டுபிடிக்க கூட கஷ்டப்படுவீங்கன்னு தான் தனியா கிராப் பண்ணி புக்கா போட்டு கொடுத்துருக்கேன். அதை படிச்சுங்க. ஓகேவா, அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டேர்மு தமிழ். இதுல என்ன எதுனா சொல்லணுமா? இதுல எதுனா டவுட் இருக்குதா? எங்கேயாச்சும் டவுட் இல்லை இல்லையா? ஓகேப்பா, இன்னைக்கு தமிழ் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தை முடிச்சிட்டோம். அடுத்தது புதன்கிழமை வந்து தமிழ் 2ஆம் பருவம், வெள்ளிக்கிழமை வந்து 3ஆம் பருவம் முடிச்சிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் சொல்லியிருக்கு. ஓகேவா, அதனால நீங்க வந்து இதை இங்க படிச்சதோட இல்லை, இதை பார்த்ததோட இல்லாம போயிட்டு ஒரு முறை புக் எடுத்து படிங்க. அந்த மாதிரி நீங்களோ படிக்கிறப்போ நான் சொன்ன இடத்தெல்லாம் நீங்க இன்ஸ் எடுத்து வச்சுங்க. ஓகேவா, இதெல்லாம் தமிழ் முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்